ஆசீர்வதிப்பாராக. இதனை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் மேலே ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் உலகத்தை ஜெயிப்போம். கையை தட்டி, அதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை. இதை மறந்துடக்கூடாது. அப்பப்போ மறந்துடுவோம் இல்லையா? அதனால தான் அப்பப்போ ஞாபகப்படுத்துறது. நாம் உலகத்தை ஜெயிப்போம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ டாடி. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10 தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 16:31 அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:31. ஆமென். வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போது தேவன் உங்களை ரட்சிக்கும் போது நீங்கள் உலகத்தை ஜெயிச்சிருவீங்க. எத்தனை புரியுது? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களை ரட்சிக்கும் பொழுது நீங்கள் ஈஸியாக ஜெயத்தை பார்த்துருவீங்க. ஓகே, ஆமென். ஏசப்பா விசுவாசிக்கணும், அவ்வளோதான். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போது பாருங்கள், நம்ம விசுவாசித்தா நம்ம குடும்பமே ரட்சிக்கப்பட்டுருவோமா? அப்போ தான் நம்ம தான் ரட்சகர். எத்தனை புரியுது? ஆமென். ஆமாம். அப்போது ஆதியாகமத்தில் ரட்சகன் அப்படின்னு பைபிள் சொல்லும். யாருன்னா யோசேப்பு. சரிங்களா? எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவன் யாராக இருந்தாலும் கண்மலையாக இருந்தாலும். ஆமாம், யோசேப்பை குறித்து பைபிள் சொல்லும் பாருங்கள். தேங்க்யூ டாடி. ஆமென். ஆதியாக 49:24 தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனானான். சரிங்களா? யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றென்றுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சூரியன் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடுவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தினால் பலத்தன. கையை தட்டி, என்னவா இது என்ன போட்டிருக்குன்னா, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இது யாரை போட்டிருக்கு? வில் வீரர்கள்னு ஒன்று யுத்தக்களம் அப்படின்ட்டு இல்லை. அங்கே போட்டிருக்கிறது அவன் என்ன மாதிரி பகைச்சு அவனை காலிப்பழம்னு நினச்சாங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இவன் வில் உறுதியாக நின்றுச்சு. எப்படி? அவன் புயம், வில்லுக்கு ரொம்ப முக்கியமே புயம் தானே. இப்படி பிடிச்சிட்டு இப்படி எய்யணும். சரிங்களா? அப்போ கை ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். எவ்வளோ பவராக இருக்குதோ அவ்வளோ பவராக வில் அந்த இது அம்பு போய் தாக்கும். சரிங்களா? பாருங்கள், வசனம் சொல்லுது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஆமேன். கையை தட்டி. அவன் புயம் சும்மா எக்ஸசைஸ் செஞ்சு பழக்கலை, யாக்கோபுடைய வல்லவருடைய கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், 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 ஆமேன். ஆதியாகமம் 45:7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கையை தட்டி. நான் சொல்கிற ஒவ்வொரு வாயத்துக்கும் பாயிண்ட் இருக்குது. அதான் இப்போ கையை தட்ட சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியாது, அதனால் கையை தட்ட சொல்கிறேன். பிறகு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆமேன். பெரிய ரட்சிப்பினால் உங்களை ஆதரிக்கவும், உங்கள் ஜெனரேஷனாக ஒளிஞ்சு போகாமல் உங்களை ஆதரிக்கவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை ரட்சிக்கவும், உங்களை உயிரோடு
காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். சொல்லுங்கள் ஆமென். என்னை என் குடும்பத்திற்கு முன்னமே தேவன் தெரிந்து கொண்டார். அதான் அனுப்புறது. ஏதோ உலகத்தில் நான் அனுப்புகிறேன்னு சொன்னார் இல்லையா? ஆமென். அந்த மாதிரி தேவன் உங்களை தனக்காக தெரிந்து கொண்டது உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களால் நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பும் ரட்சிக்கப்பட்டான், அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. சரிங்களா? பெரிய ரட்சிப்பினால் ரட்சித்தார். அப்போ யார் இவன்? இரட்சகன். புரியுதா? பெரிய ரட்சிப்பினால் இவனை கொண்டு கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். ஆமாம், கண்மலை எல்லா பேரும் வந்துட்டு பாருங்கள். அதனால தான் இந்த கேரக்டரு பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஓகே, தியானிப்போம். எடுத்துக்காங்க என்னோட கூட சேர்ந்து ஆதியாகமம் 37. இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும். இன்னையிலேருந்து நம்ம யோசிப்பு குறித்து தியானிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டை வச்சு தான், உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக தான். புரியுதுங்களா? எப்படி யோசேப்பு தேவன் பயன்படுத்தினார், எப்படி தேர்ந்தெடுத்தார், அவன் என்னெல்லாம் சகித்தான், சகிக்கலை. இன்னும் நல்ல முக்கியம். நம்ம எல்லாம் சொல்லுவோம் சகிக்கணும், அன்பு சகலத்தை சகிக்கும். இருக்குது, சகிக்கிறதோடு விட்டுறக்கூடாது, சகித்து ஜெயிக்கணும். காலம்பூரா சகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போயிடுவீங்க. புரியுதா? சகிக்கணும், அப்படியே மன்னிக்கணும், மறக்கணும், அடுத்த வேலையை பார்க்கணும். சரிங்களா? ரைட், பார்ப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அதனால் கலந்து கொள்ளுங்கள். இன்னையிலேருந்து காலை இன்றைக்கி சாயங்காலம் இருக்காது, நாளையிலேருந்து ரெகுலராக காலையிலையும் சாயங்காலமும் நம்ம இந்த காரியங்களெல்லாம் தியானிப்போம். சரி, யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். எங்கே இருந்தான்? கானான் தேசம். இதுக்கு பிறகு தான் செழிப்பான தேசமாக மாறப்போகுது. இப்போ என்ன தேசம்? அது பஞ்ச தேசமாயிரும். புரியுதுங்களா? தேசம், உலகம் தேசமெங்கிலும் பஞ்சம் வந்துடும், அதில் கானான்லேயும் வரும். சரிங்களா? ரைட். யாக்கோபுடைய சன்னதியின் வரலாறு சொல்லுங்கள். கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருந்தார்? ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணியிருந்தார்? நான் கானான் தேசத்தை தருவேன்னு தான் சொல்லியிருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன்னார். இந்த கானானில் பஞ்சம் வரும். சொல்லுங்கள், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார் கானானை தருவேன்னு. சந்ததி கானானில் தான் இருந்துச்சு, ஆனால் ஒன்றும் நடக்கலை. அடுத்து பார்த்தா போக 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 ட்ரை ஆகிட்டே போகுது. வறுமை பயங்கரமாக தலை விரித்து தாண்டவம் ஆடின மாதிரி வறுமை பெருகி 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 என்ன ஆகி போச்சு? பஞ்சம் வந்து போச்சு. புரியுதுங்களா? ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் மட்டும் அப்படியே இருக்குது. பிதாக்களுக்கு ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே இருக்குது. ஆனால் தேசம் பஞ்சத்திலே இருக்குது. என்ன சிச்சுவேஷன் நடக்கும்? ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பஞ்சத்தில் வந்து இடத்த விட்டே காலி பண்ணியே போயிட்டாங்க. அவ்வளோதாண்டா, இனி இந்த பூமியில் வாழ முடியாதுன்னு காலி பண்ணியே போயிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை மறுபடியும் திரும்ப அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை புரியுது? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன், 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 ஆமேன். அப்படித்தான் இது காலங்கள் நிறைய இருக்குது. ஆனால் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் அப்படி கிடையாது. ஆமேன். உங்களுக்கு நிறைவேறக்கூடியது. எத்தனை புரியுது? ஆமேன். சரி, இப்போ பாருங்கள், வசனம் சொல்லுது, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படியில் இழந்துட்டாங்க. ஆனால் நமக்காக ஒருத்தர் வாக்குத்தத்தத்துக்கு நீதியாக இருக்கிறார். அவரால் தான் எல்லா வாக்குத்தத்தம் நமக்கு ஈஸியாக வந்து பழிச்சிடும். எத்தனை புரியுது? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தமும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்புறீங்களா? நீங்கள் வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அது நீங்கள் இயேசுவை விசுவாசித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். நீ வாளாக மாட்ட, தலையாவ அப்படிங்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே யாக்கோபு சந்ததியினுடைய வரலாறு போட்டு யார் பேர் போட்டிருக்கணும்? ரூபன் போட்டிருக்கணுமா இல்லையா? மூத்தவர் பேர் என்ன பேர்? ஆமாம், ரூபன். பேர் போடலை, சேஷ்ட புத்திர அவன்தான். சரி, ஆனால் யார் பேர் வந்திருக்கு? யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சொல்லுங்கள். அவர் சிறியவர்களையும் எளியவர்களையும் குப்பையிலையும் புழுதியிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு உட்கார வைப்பார். கையை தட்டி ஆமேன், ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஆண்டவரே.
சரி பாருங்கள், யாக்கோபுடைய சந்ததி வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆமீன். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுக்குரிய துன்மார்க்கத்தனத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். ஆமேன். அந்த வசனம் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமேன். எதிரே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், குப்பையிலேருந்து தூக்கி கோபுரத்தில் கொண்டு வைக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ டாடி. பிரபுக்கள், ஆமேன். ராஜாவில் சின்னவங்க, சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்ம ராஜாக்களோடு உட்கார்ற ஆட்கள், நம்ம ரேஞ்சே இப்போ தனி. ஆமேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த வசனம் இருக்குன்னா, இது பழைய உடன்படிக்கையில் போதும், பிரபுக்கள். ஆமாம், புதிய உடன்படிக்கையில் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை பாவங்களற கழுவி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பிதாவைய தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்திட்டாராம். அதை விட பெரிய இடம் இருக்கா? ஆமேன். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோமா? அவர் ராஜா, ராஜாதி ராஜா, அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். ராஜாக்களாய் உட்கார்ந்துருக்கிறோம், பிரபுக்களாய் அல்ல, ராஜாக்களாய். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இப்போ இவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான், சாதாரண ஒரு ஆள், சரிங்களா? எல்லாரோட விட இளையவன், இவனுக்கு பிறகு ஒரு இளையவன் இருக்கிறான், இவனுக்கு மூத்த அண்ணன்மாரெலாம் இருக்கிறாங்க, சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ இவங்க அப்பாவுக்கும் அவன் மேலே ரொம்ப பாசம், அது ஒன்று தான். அவனுக்கு நல்ல சட்டெல்லாம் தைச்சி கொடுப்பார், ரைட். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். அப்பா ரொம்ப பாசம் வச்சதுனால அவன் மேலே ஒரு பகை, சரிங்களா? ஆமேன், ஆமேன். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு, சொப்பனம் என்றால் தரிசனம், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு தரிசனம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, சரிங்களா? எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பார், தேவன் தரிசனமாக காட்டியிருப்பார், சொப்பனத்தில் வந்திருக்கும், சரிங்களா? நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தரிசனம் அப்படின்னா கர்த்தர் நல்லவன் சொல்கிறது, மரித்தோரை எழுப்புறது, இதெல்லாம் தரிசனம், சரிங்களா? இதெல்லாம் அழைப்பு, நம்மளுடைய அழைப்பு, இதெல்லாம் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஓகே, சரி. கர்த்தர் நல்லவர். இன்னும் சொல்லப்போனால் நம்ம உலகத்தை ஜெயிப்போம், இது ஒரு பெரிய தரிசனம், சரிங்களா? ஆமேன், ஆமேன். ரைட். இப்போ அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. சொப்பனத்தில் அதை கண்டு என்ன பண்ணுறான், அவன் சகோதரருக்கு அறிவித்தான். என்னென்னா, அதனால் இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க. எப்படிப்பட்ட சொப்பனம் அப்படின்னா, சொப்பனம் சொல்கிறான், நாம் எல்லாரும் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றுதுன்ட்டான். இப்படி அவன் சொப்பனம் கண்டிருக்கிறான், உண்மையை சொல்லிவிட்டான். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தரிசனம் என்ன? என்னை நீங்கள் எல்லோரும் சுற்றி நின்று வணங்குவீர்கள் இப்படின்னு ஒரு கனவு கண்டாங்க, தரிசனம் கண்டான். பழைய நாட்களில் பார்த்திங்கன்னா கர்த்தர் அப்படித்தான் தரிசனம் கொடுப்பார் சொப்பனத்தில், சரிங்களா? அப்படித்தான் நடக்கும். நிறைய இடங்கள்லாம் இருக்கலாம், பார்த்தீங்க தெரியும். யோசேப்புக்கு சொப்பனத்திலே தரிசனம் கொடுத்தாருந்தானே வரும், புரியுதுங்களா? ஆமேன். கர்த்தருடைய தூதன் யோசேப்பை நோக்கி, மத்தேயில எடுங்க, மத்தேயு 1. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி. மத்தேயு 1ஆவது அதிகாரத்தில் அன்று ராத்திரி சொப்பனத்திலே தூதன் யோசேப்புக்கு இருக்கா? மத்தேயு 20, மத்தேயு 1:20 வசனம் சொல்லுது,
அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். கையை தட்டி ஆமென் ஆமென். எத்தனை புரியுது? சொப்பனத்தில் தூதன் சொல்கிறார். எப்படி சொப்பனங்கன்றாரு இவர்? யோசேப்பு, இந்த யோசேப்பு எப்படி சொப்பனங்கன்றார் அப்படின்னா, இவங்க ஒய்ஃபு கன்னியா பரிசுத்த ஆவியானவர்னால குழந்தை உண்டாயிருக்கிறான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குமா, அவருக்கு இயேசுன்னு பெயர் இடணுமா? எப்படி சொப்பனம்! நம்மெல்லாம் இப்படிப்பட்ட சொப்பனங்கள்லாம் கண்டால் என்ன செய்வோம்? ஆத்தாடி, இது என்ன புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நம்பவே மாட்டோம் இல்லையா? சொல்லுங்கள், சொப்பனம் நம்புகிற மாதிரியே இருக்காது. ஆமாம், சில நேரம் தேவன் நம்மளோட பேசுகிறது நம்புகிற மாதிரியே இருக்காது. தரிசனம் நம்புகிற மாதிரியே இருக்காது. தீர்க்க தரிசனம் நம்புகிற மாதிரியே இருக்காது. அதையும் தாண்டி நம்மளை நம்ப வைப்பார் பாருங்க. ஐயோ, அதுதான் அவருடைய வேலை. புரியுதுங்களா? அதையும் தாண்டி நம்மளை நம்ப வைப்பார். ஓகே, சரி, மறுபடியும் 37க்கு வந்துடுங்க. இன்றைக்கி 8 மணிக்கு முடியும். சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், இப்போ சகோதரர்கள் அவன் மேலே பயங்கரமாக இதை சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு. ஆமேன், ரைட், கர்த்தர் நல்லவர். அதனால் அவனை பார்த்து, எங்கள் மேல் நீ துரைத்தனம் பண்ணுவாயோ ஃபியூச்சரில் நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமேன், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அடுத்து அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். ஏற்கனவே சொன்ன சொப்பனத்துக்கே விட தெரியாமல் இருக்கு. மறுபடியும் ஒரு சொப்பனத்தை கண்டான்றான். அது என்ன அப்படின்னா, ஒரு சொப்பனத்தை கண்டு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனும் தன் சகோதரரும் அவங்க முன்னாடி சொல்கிறான். அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயும், ஆமாம், உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ? எப்படி வணங்க வருவோமோ? சரியா? என்று அவனை கடிந்து கொண்டான். வருவோமோ? சரிங்களா? ஆமேன். அதான் நடந்துச்சு. எத்தனை புரியுது? ஆமேன், கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன் ஆமேன். யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி. யோசேப்புடைய அம்மா செத்து போயிடுவாப்புல பாதியிலே. இன்னொரு அம்மா இருப்பாப்புல. இந்த பசங்க ரூபையும் அவங்க எல்லாரும் தான் போவாங்க. அப்பா சூரியன், அம்மா சந்திரன். சரிங்களா? சகோதரர்கள் 11 பேர். சரிங்களா? அவ்வளோ பேரும் வணங்குவாங்க அவனை. புரியுதுங்களா? வருவோமோ அப்படின்னா வருவீங்க அப்படின்னு அர்த்தம். சொல்கிறான், உன்னை வணங்குறதுக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் வருவோமோன்னா வந்து தான் ஆகணும். வந்தாங்களா இல்லையா? வந்தாங்க. தரிசனம் தேவன் தரும்போது சப்ப மாதிரி இருக்கும். ஆமாம், நடக்காத மாதிரி தெரியும், காமெடியாக இருக்கும். ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடந்துட்டுருக்கு, அதுதான் நடக்கும். அந்த பாதையில் தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன், கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், இப்போ இதனால் பயங்கர பொறாமை ஆயிட்டு. சரி, கர்த்தர் நல்லவர். பின்பு இவங்க சகோதரர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்க போயாச்சு. அப்போது இப்போ அப்பா சொல்கிறாரு யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் சீக்கிரமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்பிவிடுகிறேன் வா என்றான். உடனே அவனும் போகிறேன் அப்படின்ட்டான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய இதெல்லாம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு, ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு பார்த்துட்டு எனக்கு மறு செய்தி கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டான். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படியே தாவீது கதை வந்த மாதிரியே இருக்கும். என்ன ஆட்கள் அங்கே கொஞ்சம் கூட, அங்கே கம்மி, இங்கே கொஞ்சம் கூட இருந்த மாதிரி இருக்கும். அவனும் ஆடுதான் மேய்ச்சான், இவனும் ஆடுதான் மேய்ச்சான். புரியுதுங்களா? அவனையும் அண்ணங்காரனும் எப்படா அப்படின்ட்டு இருந்தாங்க. இவனையும் அப்படி தான் இருந்தான். அவனையும் அவங்க அப்பா ஒரு வகையில் வைக்கல. இவனையும் எங்கள் அப்பா அந்த சொப்பனத்துக்கு பிறகு இவனை கொஞ்சம் கட்டமாக தான் இருக்கிறார். சரிங்களா? அதுக்கு பேர் சட்டை தைச்சி கொடுத்தான்ங்கிறது வரவே வராது. பார்த்தீங்களா? அப்போ சட்டை தைச்சி கொடுத்துட்டேன் ஒரு ரேஞ்சுக்கு பிறகு நீங்களும் என்ன வணங்குங்கன்னு சொன்ன பிறகு, தரிசனத்தை உண்மையை சொன்ன உடனே நானும் வணங்குவேனா, அதுக்கு பிறகு சட்டை ஸ்டாப் ஆகி போச்சு. சரிங்களா? ரைட்டு. கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், அப்பொழுது இவன் போயிட்டான். சரிங்களா? அங்கே போயிட்டான்.
சகோதரர் விசாரிக்கிறதுக்காக போயிட்டான். சரி, இப்போ அவன் போய் விசாரிச்சு அப்போ அண்ணன்மார்கிட்ட அவன் போய் சேர்றதுக்கு முன்னாடி தூரத்திலே பார்க்கும்போதே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வரான் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவனை கொல்றதுக்கு பிளான் போட்டுருவாங்க. நல்லா கவனிச்சுவாங்க. அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். கையை தட்டி இங்கே தான் ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறான்? இவனை கொலை பண்ணுறதே என்ன நோக்கம்? அவன் தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்துருவோம் வாங்கலை அப்படின்றாங்க. ஆமாம், அவன் தரிசனம் எப்படி நிறைவேறுன்னு பார்ப்போம். அவனை இன்னைக்கு கொன்று இந்த குழியில் தூக்கி போட்டு சட்டையை கொண்டு போய் அப்பாட்ட காட்டி அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிவிட்டு மேட்ரை முடிச்சிருவோம். அப்புறம் எப்படி நிறைவேறும்? இவரை நம்ம வணங்கணுமாம்ல. ஆமாம், நடக்காது அப்படின்னு பிளான் போட்டாய். உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான். உங்கள் தரிசனத்துக்கு விரோதமாக எவன் கிளம்புனான்? இதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கானா இல்லையா? இருக்கிறான். ஏன்னா பிசாசு தானே அந்த மாதிரி எண்ணங்களை தர்றது. பிசாசுடைய தந்திரம் இருக்குது, செயல் இருக்குது. அதனால் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு தரிசனம் தந்திருக்கிறார். ஆமென். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு எவ்வளோ தடையும் வரத்தான் செய்யும். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லித்தரேன். வரணும். அப்போ தான் நம்ம மேற்படி வளர்ந்துக்கிட்டே இருப்போம். எல்லாமே நல்லதுக்கு தான். எத்தனை பேர் புரியுது? உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான். சோர்ந்து போயிடாதீங்க. நான் இந்த எல்லா நன்மைக்கு கதையை சொல்லலை, தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் நம்மளை தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவன் எப்போவும் நமக்கு இருக்கும், நன்மையும் கிருபையும் தான் உங்களை தொடரும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அது உங்களுடைய அப்டேட்டு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன். ஒரு மொபைல், எல்லோரும் டச் மொபைல் தானே யூஸ் பண்ணுறீங்க, அதில் தான் லைவ் பார்க்குறீங்க. சரி, இந்த மொபைலுக்கு ஒரு அப்டேட் வரும், பார்த்துருக்கீங்களா? அப்பப்போ அப்டேட் பண்ணணும். அந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? அப்டேட் பண்ணுறதுக்கு நெட்டு தேவைப்படும். சில நேரம்லாம் ஜிபி கணக்கில் இருக்கும். அதெல்லாம் வைஃபை வச்சு தான் பண்ண முடியும். நெட்டு நிறைய தேவைப்படும். சரிங்களா? ரெண்டாவது, இந்த அப்டேட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆனோன்னு ஒரு ஆஃபே ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? ஃபோன் அப்டேட் ஆன உடனே, அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ண உடனே செல்லு ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகி கொஞ்ச நேரம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பொறுமை பத்தாது. என்னடா இது, ஆகுமா ஆகாதா, போக்குதானா, அவ்வளோதானா, பணம் போச்சாங்கிற அளவுக்கு ரொம்ப நேரம் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கோடு ஓடிக்கிட்டே இருக்கும். சில இடத்துல கோடு வரும், சில நேரம் அப்படியே அமைதியாக இருக்கும், ஒன்றும் நடக்காத மாதிரியே இருக்கும். ஆமாம், சொல்லுங்கள், ஒன்றும் நடக்காத மாதிரியே இருக்கும். டக்குன்னு ஆன் ஆகும் பாருங்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்ததை விட எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் அப்டேட்டு. அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிறது. கையை தட்டி ஆமேன், ஆமேன். இப்போ இருந்த இந்த நிலையிலிருந்து, இந்த ஸ்தானத்திலிருந்து தேவன் உங்களை இன்னும் உயரத்துக்கு உயர்த்துகிறார். ஆமேன். சொல்லுங்கள். அப்பா வீட்டிலே வச்சுருந்தா, அப்பா வீட்டிலே வச்சுருந்தா அண்ணன் மாதிரி இவனை சதித்திட்டம் பண்ணி குழிக்குள்ளே போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆமேன். குழிக்குள்ளே போட்டது தப்பு தான். குழிக்குள்ளே விழுந்தப்போ இவன் கஷ்டப்பட்டானா? கஷ்டப்பட்டானா ஆக்சுவலி இவன் எப்படி குழிக்குள்ளே விழணும் சொல்லுங்கள்? யோசேப்பு எப்படி குழிக்குள்ளே விழணும், எப்படி குழிக்குள்ளே போடணும்னு ஐடியா? கொலை செய்து அவனை கொன்று குழிக்குள்ளே போடணும் தானே பேச்சு. கவனிச்சிங்களா? மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவனை கொன்று, சகோதரர்கள் என்ன பிளான் போட்டாங்க? நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேற முடியும் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூபன் அதை கேட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழிக்குள்ள கொன்று போடுறதான் அவங்களுடைய பிளானே. ஆமேன். கர்த்தர் அங்கே தப்பு வைக்கிறார். என்ன பண்ணுறார்? ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் கையை தட்டி, அங்கேயும் 11 பேரும் அண்ணன் மாதிரி இவன் மேலே கடுப்பில் இருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒருத்தனுக்கு பொறுப்புன்னு ஒன்று கொடுத்து, ஏன்னா இவன் சேஷ்ட புத்திரன், இவன் தான் மூத்த பிள்ளை,
ஒரு குடும்பத்தில் எதாக இருந்தாலும் மூத்த பையனை தான் பாதிக்கும். ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ அவன்கிட்ட தான் கேட்பார், இவனை யார்கிட்டையும் கேட்க மாட்டார். புரியுதா? அதனால தான் பாருங்கள், ரூபனை கடைசி வரைக்கும் இவங்க அப்பா தாழ்ச்சிக்கிட்டே இருப்பார். ஆமாம், அதனால் இவன் பண்ணுறான், அவனை கொன்றக்கூடாது, இவன் பிளான் பண்ணிட்டான், இவனை போட்டு கொண்டுருவானோ, அப்பா நம்மகிட்டயாக்கும் பலி கேட்பார். சேஷ்டபுத்திரம் பாங்க கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. கடைசியில் கிடைக்காமலே போயிடும். தெரியுமா? கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து பார்ப்போம், காரணத்தை பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறான், கிடைக்கவே கிடைக்காது. அதனால் என்ன பண்ணோம், பெசாட்டில் விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், இவனை தப்பிச்சு எப்படியாவது அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்றான். இது அவன் மேலே இருந்த அன்பு அல்ல, இவனும் சேர்ந்தான் எரிச்சல் பட்டான். இவனுடைய சூழ்நிலை, இவன் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவன் பார்க்குறான். சரிங்களா? சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை மரணத்துலேருந்து கர்த்தர் தப்பு வச்சார்? நிறைய முறை தப்பு வச்சுட்டாரா? உங்கள் தரிசனம் நிறைவேறதுக்காகத்தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. உங்களை எந்த கொம்பனாலையும் கொல்ல முடியாது. கையை தட்டி எந்த வியாதி அது இது பிரச்சனை அது இது அப்படிலாம் உங்களை கொண்டு போயிடாது. ஆமேன். ஏன்னா உங்கள் மேலே அவருடைய அழைப்பு இருக்குது, அவருடைய தரிசனம் இருக்குது, அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நிறைவேறணும். அதனால் உங்களை உயிரோடு காப்பாற்றி வச்சுருக்கிறார். யார் யார் கண்ணில் தயவு கிடைக்கணுமோ தயவு கிடைக்க வச்சு உங்களை போஷித்து உங்களை பாதுகாத்து உங்களை இந்த நல்ல ஊழியத்தில் கொண்டு வந்து சோர்ந்து போகிற நேரமெல்லாம் உங்களை பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி உங்களை வாழ வச்சிட்ருக்கிறார். ஆமேன். அப்படிலாம் விட்டுற மாட்டார். ஓகே, சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், ரூபன் தப்பிக்க நினச்சானா அவர்களை நோக்கி, அவனை கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் இரத்தத்தை சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். ஆமாம், அங்கே ஒரு ரூபன் வச்சுருந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ரூபனை வச்சு தான் உங்களை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? பிசாசு உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும் அங்கே ஒரு ஆளை வச்சுருப்பார், உங்களை ரட்சிக்க, உங்களை காப்பாற்ற, உங்களை விடுவிக்க, தற்சமயத்துக்கு விடுவிக்க. சரிங்களா? நித்திய ரட்சிப்புனால் ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அந்த நித்திய ரட்சிப்பை நீங்கள் பெறுவதற்காக இப்போ இந்த குட்டி குட்டி ரட்சிப்பு எல்லாத்தையும் கர்த்தர் யாரை கொண்டுனாலும் செஞ்சு கொண்டு வரார். ஓகே, சரி. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கலத்தி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. ஹைட்டு இல்லைன்னா பாருங்கள், அவன் ஏறி வந்துடுவான் கடகடான்னு. ஹைட்டு. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தக வர்க்கத்தையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள், கையை தட்டி. அடுத்த பாயிண்ட்டு, இவன் குழியில் கிடக்கிறான், பாவம், கண்டிப்பாக சாப்பாடு இல்லாமல் செத்து போயிருப்பான். கரெக்டா? சொல்லுங்கள், முதல்ல கொல்லலை, உயிர் போகலை ஃபஸ்ட்டு. ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க, குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. இப்போ உயிர் போயிடும். இப்போ போகாது, தற்சமே போகாது, கொஞ்சம் லேட்டாக போகும். இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறான். எத்தனை பேர் புரியுது? அவங்கள லைஃப்பில் இப்படித்தான். இப்போ போகாது, கொஞ்சம் நேரம் கழித்து போகிற மாதிரி. அப்படி ஒரு நெருக்கம். கவலைப்படாங்க. அங்கேயும் ஒரு விடுதலை தந்துவார். அங்கேருந்து தூக்கிட்டு வந்தார் இல்லையா, இங்கேருந்து தூக்கிட்டு போவார். சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லணும். ஆமாம், என்ன இவ்வளோ பிரச்சனையிலேருந்து தூக்கிட்டு வந்தார் இல்லையா, அவர் இன்னும் என்னை தூக்கிட்டு போவார். சொல்லுங்கள், எது வரைக்கும் தூக்கிட்டு போவார்? இறுதி வரை என்னை கொண்டு செல்வார். ஆமேன். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் என்னை இறுதி வரை நடத்துவார், கடைசி வரை நடத்துவார், அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பார். ஆமேன். அக்கறைன்னா அந்த அக்கறை இல்லை. ஆமாம், அக்கறையோட அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பார். ஏன்னா அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் செஞ்சாரே. ஆமாம் அப்படின்னு வருவான். அது எங்கன்னா அந்த செத்த வீட்டில் பாடுறது. அக்கறைக்கு போயிட்டாப்லையா இவர்? அந்த அக்கறை கிடையாது. இது உங்கள் மேலே அக்கறையோடு உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போய் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்து, ஆமேன், ஆமாம், உங்களை நிலைநிற்க செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இப்போ இப்படி சொன்ன உடனே சகோதரர்கள் ஓகேன்ட்டாங்க. அந்த வர்த்தகரான மீதியானியர்கள் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவன் நினச்சிட்டான்,
ஆகா நம்ம அண்ணன்மார் காப்பாற்றுறாங்க, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், அன்னைங்க நம்மளை காப்பாற்றிட்டாங்கடா அப்படின்னு சந்தோஷமாக மேலே வரான். தூக்கி எடுத்தவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். எத்தனை பேர் புரியுது? விற்றுட்டாங்க, தூக்குனாங்க, தூக்கிட்டு விற்றுட்டாங்க. சொல்லுங்கள், தூக்கிட்டாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், முன்னேற்றத்துக்கு தான். அவனை அழிக்கணும்னு நினச்சி, ஆமாம், விற்றுட்டு அவன் போய் அடிமையாக இருப்பான் அப்படின்னு நினச்சி தான் விற்றாங்க. காசும் கிடைக்கும் இல்லையா பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த மைண்டை கொடுத்து, அந்த ஒரு கொல்லக்கூடாது ஆனால் காசு சம்பாதிக்கலாங்கிற ஒரு மைண்டை கொடுத்து கர்த்தர் யோசேப்பை இவர்கள் கையிலிருந்து காப்பாற்றினார். கையை தட்டி. இப்போ அடிமை தான், ஆனால் உயிரோடு இருப்பான். சொல்லுங்கள், அடிமையாக தான் இருக்கிறான். நல்ல உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, எங்கே போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்காங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ என்ன செஞ்சான், மரணம் வியாதின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரண விளிம்பில் இருக்கிறான். மரண குழிக்குள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இருள் என்னை சூழ்ந்துட்ட வேளையில், ஆமாம், இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரங்களில் வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. குழிக்குள்ளே இருள் இருக்குமா இருக்காதா? இருளாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, அங்கேருந்து தூக்கி, ஆமாம், மறந்துட்டாரோ கர்த்தர் நினச்சா, இல்லை மறக்கலைன்னு, குழிக்குள்ள இருந்து சாப்பாடு இல்லாமல் சாகிறதுக்கு அடிமையாக உயிரோடு வாழலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. புரியுதுங்களா? ஆமாம், இப்போ அடிமையாக விற்றாச்சு. 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாச்சு. 20 ரிங்கிட்டுக்கு விற்றுருக்குறாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமாம், வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். எகிப்துக்கு போயிட்டான். பின்பு ரூபன் இங்கே வந்து பார்த்தா இவனை காணும். என்னாச்சு அப்படின்னா, ஐயோ அவன் இல்லையே, எங்கே போவேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறான். அங்கேயே எடுத்து வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தெல்லாம் காட்டி அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்பாவுக்கு பயங்கரமான துக்கமாகி போச்சு. அவன் அதுக்கு பிறகு அவன் ஆவியே போயிட்டு, அதுக்கு பிறகு அவன் நல்லாவே சந்தோஷமாகவே இல்லை. எப்போ மறுபடியும் இந்த பையன்கிட்ட செய்தி வந்ததோ அதெல்லாம் கண்ணால் பார்த்தோம், அப்போந்தான் அவன் உயிரோடே வந்தான். அப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆமீன். பிள்ளைகள் மேலே அவன் பிள்ளை மேலே தேவன் வச்சுருந்த தரிசனத்தை அவங்க அப்பா அசட்டையாக பார்த்தார். என்னடா நீ பெரிய ஆளா, என்னை விட பெரிய ஆளாக வந்துடுவியா, எப்படி வருவேன் அப்படின்ற மாதிரி பேசினார். கடைசியில் என்ன பண்ணார், பிள்ளை இழந்தது தான் மிச்சம். ஏன்னா நல்லா புரிஞ்சு, இவன் தேவனோடு நடந்த மனுஷன். கையை தட்டி. யாக்கோபு யாருங்க? தேவனோடு நடந்த மனுஷன். தேவன் அவன் வாழ்க்கையில் என்னெல்லாமோ செஞ்சார். இப்போ பையன் சொல்கிறான், அப்பா இப்படி ஒரு தரிசனம் கண்டிருக்கிறான்னா தேவனால் செய்யக்கூடும். தரிசனம் தானே சொல்கிறோம். ஒரு சொப்பனம் வந்துச்சுப்பான்னா, அப்படியா மக்களே? அப்படியா, கர்த்தர் கொடுத்துருப்பார். தேவன் அறிஞ்சவன் தானே. ஆனால் பாருங்கள், அவனே அந்த பிள்ளைய அக்செப்ட் பண்ணலை. அதனால் அதனுடைய விளைவு பிள்ளையை புரிஞ்சு பல வருஷம் கஷ்டப்பட்டான். எத்தனை புரியுது? ஆமேன். பிள்ளைகள் ஏதாவது சொன்னால், கர்த்தர் சொன்னார் அப்படி இப்படின்னு சொன்னால் அசட்டை பண்ணாதீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளரும்போது எனக்கு இது உணர்த்தப்படுது, கர்த்தர் என்னோடு பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அப்படியான்னு மனசில் வச்சுக்கிடணும். அது எப்படி தெரியும்? நானே ஆவியில் நிரம்புகிறேன், நானே இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறேன், என்கிட்ட பேசாத கர்த்தர் ஒன்ட்ட பேசிட்டாரா நம்ம வீட்டை பற்றின்றக்கூடாது. ஆமாம், கொஞ்சம் அதெல்லாம் கவனிச்சுக்கிடணும். ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், போயிட்டாங்க. அவன் பயங்கர துக்கமாயிட்டான். இப்போ அந்த மீதியானியர் 36 வருஷம் கடைசி 37 36 யோசேப்பை எகிப்திலே பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிகாரியுமாகிய போர்த்திப்பார் என்பவரிடத்தில் விற்றார்கள். ஆமேன். அங்கே என்ன பண்ணுறான், அவன் அடிமையாக இருக்கிறான். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இப்போ பாருங்கள், அக்காலத்திலே யூதா தன்னுடைய சகோதரரை விட்டு அதுல்லாம் ஓரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதரிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா ஒரு சூவா என்னும் பேரில் ஒரு கானானியனுடைய குமாரத்தை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவளுக்கு ஏர் என்று பெயரிட்டான். இவன் வாழ்க்கை ரொம்ப சின்ன பின்னமாக இருக்கும். எத்தனை பேர் புரியுது? நல்லா புரிஞ்சுக்காங்க. இதில் 2 டிசிஷன் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிசிஷன் யார் எடுத்தா? ரூபன். என்ன சொன்னாப்புல? கொல்ல வேண்டாம், குழிக்குள்ள சும்மா தூக்கி போடுவோன்னா. சரிங்களா? 2வது ஒரு டிசிஷன். நல்ல இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ரூபன் என்ன பண்ணிட்டான், குழிக்குள்ள போடுவோன்னு சொன்னான். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் அவங்க வந்திருப்பாங்க. இவங்க என்ன பேசியிருப்பாங்க? டீல் தானே பேசியிருப்பாங்க.
அவன் விற்றுருவோமா அப்படின்னு விற்றுருப்பாங்க. விற்றுருந்தான் குழிக்குள்ளே போட்ட கஷ்டம், அவன் துடிச்சது, அவன் பதறினது அது மிச்சமாக இருக்குமா இல்லையா? அப்போ அந்த பதட்டத்தை கொண்டு வந்தது இவன் தான். காப்பாற்றுறேன்னு நினச்சி தான் இவன் செஞ்சான். ஆனாலும் குழியில் விழுறதுக்கு காரணம் யார்? இவன். சரிங்களா? கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா குழியிலேயே போடாமல் சூப்பராக பொத்துனாப்புல கொண்டு போயிருக்கலாம். சரியா? ஆமாம், ரூபனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போச்சு பாருங்கள். அடுத்து என்ன பண்ணா? இவனை அடுத்த பிளான் போட்டவன், கெச்சு போட்டவன், விற்றுருவோம் அப்படின்னு போட்டவன் யூதா தானே? ஆமேன், கரெக்ட் தானேங்க? யூதா. ஆமாம், யூதாவுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சின்ன பின்னம் ஆயிரும். ஆமாம், கர்த்தர் நல்லவர். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாக இருந்தபடினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அவன் சந்ததி தன் சந்ததி இராதபடினால் ஓனான் அறிந்தபடினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது அவன் தமையனுடைய சந்ததி உண்டாகும்படி தன் வித்தை தரையில் விட்டு கெடுத்தான். ஆமாம், அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதாக இருந்தபடினால் அவனையும் கர்த்தர் அழித்து போட்டார். தெரியுமா? பிள்ளைகள் பூரா செத்து போகிறாங்க. இப்போ கடைசியில் ஒரு பிள்ளை இருக்குது. இப்போ கதையாக சொல்லிடுறேன். இப்போ இவர் மாமனார் என்ன பண்ணுவார்? அந்த ஒரு பிள்ளையும் காப்பாற்றணும். இவங்களுடைய வழக்கம் எப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அண்ணன் கல்யாணம் ஆகிட்டு அண்ணன் செத்து போயிட்டார் அப்படின்னா அந்த தலைமுறை ஜெனரேஷன் காலியாயிரும் பார்த்தீங்களா? அதனால் தம்பி மாதிரி யாரோ ஒருத்தன் கெட்டணும், வயசெல்லாம் பார்க்கக்கூடாது, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அண்ணனுடைய அந்த ஜெனரேஷனை நிலைநாட்டணும், அண்ணனுடைய அந்த கோத்திரத்தை நிலைநாட்டணும். இப்படி இவனுடைய எல்லா பசங்களும் அடுத்தடுத்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிறான். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிறான். தேங்க்யூடாது. அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவர் சகோதரன் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளான தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் உன் தகப்பன் வீட்டில் நீ இரு அப்படின்ட்டாப்புல. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் 2 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் இல்லையா? அது சொன்னா வாசிக்கலையா? யூதா 2வது இதே இதில் 2 1லேருந்தே வாசிப்போம். ஆதியாகமம் 38:1. அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுலாம் ஊராகிய ஈரா என்னும் ஒரு மனிதரிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தியை கண்டு, சரியா, என்னும் பேருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்தான். சரிங்களா? யாரை? ஆமாம், சூவா என்னும் பேருள்ள அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். நல்லா கவனிச்சுவாங்க. இப்போ இவனுக்கு அப்படி தான் குழந்தை பிறக்குது. அந்த கர்ப்பவதியாக ஒரு குழந்தை பெற்றால் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டால். அடுத்து ஒரு குழந்தை பிறக்குது, அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டால். மறுபடியும் கர்ப்பவதியாக ஒரு குழந்தை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். சரிங்களா? சரி, 3 பிள்ளைங்கள் இவனுக்கு. இப்போ மூத்தவனுக்கு தான் கல்யாணம் முடியுது. அவன் இறந்த உடனே அவனுடைய மனைவிக்கு 2வது பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவனும் செத்துட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்ததனால் இறந்தார்கள். சொல்லுங்கள். அப்பா கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பானதை செய்தால் அவன் அந்த மனநிலையோடு இருக்கணும். அந்த வித்து அவனுக்குள்ளே இருக்கிறனால அவனுக்கு பிறக்கிற பிள்ளையும் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். புரியுதா? நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். நாம் இப்போ ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது ஆமாம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு பிள்ளைங்க எப்படி பிறக்கும்? நீங்களே சொல்லுங்கள். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்தான், ஆதலால் அவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பார்வைகளுக்கு பொல்லாததை செய்ததாய் பிறந்தார்கள். இப்போது நாம் கர்த்தருடைய பார்வைகளுக்கு நல்லதை செய்கிறோம். இப்போ நமக்கு பிறகுற பிள்ளைகளும் நல்லதை செய்வார்கள். இது ட்ரூ லேட்டுன்றீங்களா? என்ன பிரதர், முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமான்றீங்களா? உங்களுக்கு சுவிசேஷம் எப்பொழுதும் அறிவிக்கப்பட்டது. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை, அதனால உங்கள் பையன் இன்றைக்கி இந்த வருத்தம் வரா, உங்கள் பிள்ளை இந்த வருத்தம் வருது. ஏன் பிள்ளையும் தான் என்னையும் சேர்த்தானு சொல்கிறேன். அது இன்னொரு சான்ஸ் இருக்குது எனக்கு. ஆமாம், கர்த்தர் நல்ல ஆனந்தியக்கா நினைப்பாங்க, அப்பா நான் ஊத்துறப்பட்டது எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. இனிதான ஃபியூச்சரே இருக்குது. ஆமாம், கர்த்தர் நல்லவர். உதயாக்காக்கெலாம் இன்னுதான் ஃபியூச்சர் இருக்குது. இப்போது ஒன்று கெட்டு போல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மனம் திரும்ப செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி. மறுபடியும் உங்கள் பிள்ளைகளை மனம் திரும்ப செய்து, நீங்கள் இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்து அப்படியே கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார். கண்டிப்பாக பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. 1. 2வது, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆமேன் ஆமாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் என்று விசுவாசியுங்கள். அதுக்கு தான் இதை படிச்சுட்ருக்குறோம். எத்தனை பேர் புரியுது?
சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்ம தியானிக்கிறோம், என்ன பிரதர் 1 மணி நேரம் பிரசங்கம் வச்சிட்டாரு. நான் ஒரு பாட்டோட எபினேசரோட தான் முடிச்சுட்டு பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். இருந்தாலும் இன்றைக்கி நிரம்புவோம், பாட்டை கொஞ்சம் நிரம்புவோமே, நம்ம பாடிடுவோம். ஒரு தடவை உங்கள்கிட்ட பாடிட்டோம்னா அடுத்து ஒரு 2 3 நாள் கழித்து, ஒரு வாரம் கழித்து பாடும்போது உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். அதுக்கு தான் எப்போவுமே நல்லா கொஞ்சம் ஒரு பாட்டை ஒரு நாள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்க. அடுத்த இடையில நீங்கள் கேட்கவே வேண்டாம். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்சிரும், சூப்பராகிடும், கற்றுக்கிடுவீங்க. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், அதனால் கவனமாக கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போகிறோம். அதனால தான் வசனமாக வாசிக்கிறேன், தூங்கிடக்கூடாது. கதையாக சொல்லிகிட்ருக்கிறேன், முக்கியமான சத்தியத்தை பேசிகிட்ருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ பாருங்கள், இவங்க விசுவாசிக்கல, கர்த்தரை நம்பலை, அதனால் பொல்லாப்பானதை செஞ்சாங்க. தயவு செய்து வாழ்க்கையில் அதான் நான் சொன்னேன் நேற்று, யாரையும் கெடுத்து நம்ம முன்னுக்கு வந்துடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பொறாமப்பட்டு அவனை விட நம்ம பேர் வாங்கிடலாம், அவனை காலி பண்ணிடலாம்னு நினச்சா உங்கள் சந்ததியே காலியாகி போயிடும். உங்களை பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும், உங்கள் சந்ததியும் பாதிக்கும். சொல்லுங்கள், இயேசுவை விசுவாசித்தா நல்லதை செய்வீங்க, ஏசப்பா பிள்ளையாக இருப்பீங்க. இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் ரட்சிக்கப்படுவீங்க, உங்கள் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும். ஏசப்பா விசுவாசிக்காதவன் அவருக்கு பிரியமில்லாததை செய்வான். அப்போ அதனுடைய விளைவு அவனும் பாழாக போவான், அவனுடைய பிள்ளைகளும் பாழாய் போகும். இதான் நடக்கும். புரியுதுங்களா? ஆனால் தான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் கையிலன்றேன். மறுபடியும் சொல்கிறேன், எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையிலே. ஆமாம், நல்ல பிள்ளையாக தான் பிறக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி பிடிச்சு ஆண்டவருக்கு பிரியமாக பொல்லாப்பானதும் தீயதையும் வெறுத்து ஒதுக்கி ஆண்டவர் பிரியமாக அவர் உங்களை நடத்துவார், அவர் ஆவியில் பலப்படுத்துவார். நீங்கள் அவரோடு ஒத்து போனாலே போதும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நல்ல வாழ்க்கையை விரும்பினாலே போதும். ஆமேன். ஆமாம், பணம் வேணும், காசு வேணும்னு விரும்புகிறோம் இல்லையா? அதை விட மேலானது நல்ல குணம் வேணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும், உங்களுக்கு பிரியமாக வாழணுங்கிறது தான் சித்தமாக இருக்கணும். எத்தனை பேர் புரியுது? அதை தான் விரும்பணும். விரும்பும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் ஜெனரேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் 3 பையனும் பொல்லாப்பானதாக இருக்கிறாங்க. இப்போ சேலா ஒருத்தர் இருக்கிறான், கடைசி ஒருத்தர் இருக்கிறான், அவனும் அப்படிப்பட்ட கேரக்டர் தான். இப்போ இந்த அப்பா பயந்துட்டான், இவனையும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகுமோ அப்படி. சரி, இருந்தாலும் இப்போதைக்கு சமாளித்து வைப்பானு. என் பையன் சின்ன பையனாக இருக்கிறான், உன் வயசு வரைக்கும் வளர்ந்து வரட்டும். எப்படி பார்த்தீங்களா? அவன் வயசு அதாவது அவனுக்கு ஏஜ் ஆகணும். சின்ன பையனாக இருக்கிறான், அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வரட்டும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுமா, உங்கள் வீட்டில் இரு அப்படின்ட்டார். நல்லா கொஞ்சோங்க, உங்கள் அம்மா அப்பா கூட இருன்ட்டார். ரைட். இப்போ இந்த அம்மா போயிட்டு, சரிங்களா, போயிட்டு ஓகே, சிறுக்கத்தை நல்ல ஒரு ஆமேன். இப்போ தகப்பன் வீட்டிலே அவள் தங்கி இருக்கிறான். இப்போ என்னாச்சுன்னா, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. இவனுடைய மனைவி சூவா போவா போயிட்டு இறந்துட்டு, யார்? யூதாவுடைய மனைவி. ஆமாம், சூவா இறந்து போச்சு. இப்போ இவனுக்கு மனைவி இல்லாமல் இருக்கிறான். சரிங்களா, ரைட். இதெல்லாம் ஒரு சம்பந்தம். ஆமேன். இப்போ பாருங்கள், யூதாவுடைய துக்கம் ரொம்ப பெரிய துக்கம் ஆயிட்டு. சரிங்களா, அவன் என்ன பண்ணுறான், இவன் ஒரு ஊருக்கு போகிறான். நல்லா கவனிச்சுக்கிடணும். ஆமேன். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னா, 14வது வசனம், சேலா பெரியவனாயும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால். ரைட். இப்போ என்னாச்சுன்னா, பையன் பெரிய பையன் ஆகிட்டான், இவன் அவளுக்கு கொடுக்கவே இல்லை, ஏமாற்றிட்டான் மாமனார். ஏன்னா இவனுக்கு பயம், இந்த பையில செத்துருவானோ அப்படின்ட்டு. நல்ல நோக்கம்தான், பட் ஆனால் ஏமாற்றிட்டான். ஆமாம். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, மனைவி வேறு செத்து போச்சு இல்லையா? இவன் ஆடை முடி வெட்டுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு போகிறான். அவன் நண்பனோடு சேர்ந்து போகும்போது கர்த்தர் நல்லவர். ஆமென். அவன் அங்கே போன உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, விதவை பெண் மாதிரி, கைமை பெண் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு விபச்சாரி மாதிரி வழி அருகே உட்காந்துருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, உட்காந்துருக்கு. வழி அருகில் இருக்கிற நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். இப்போ புரியுதா? சாரிபாத் விதவை நீரூற்றுக்கு வந்தாள். புரியுதுங்களா? ஆமாம். இவர் ஏன் 3 புருஷன்? புரியுதா? 2 புருஷன் செத்து போயிட்டான், இப்போ இருக்கிறதும் புருஷன் கிடையாது, சேரல், அப்போ கொடுக்க மாட்டேன்றான். இதே மாதிரி நீருட்டண்டே. அதனால தான் சாரிபாத் விதவை 5 புருஷன், உனக்கு இப்போ இருக்கிறவனு புருஷன் இல்லைன்னு விபச்சாரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு இருக்கிறாப்புல. சரியா? யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருப்பதனால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து, இந்த அம்மா
புருஷன் இறந்தனால கைமை பெண் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. முகத்தை மூடி தான், இப்போ புரியுதா, அவங்க தான் முகத்தை மூடி இருப்பாங்க, வேசி, அது ஒரு அடையாளம். சரி, அதனால் வேசி என்று கண்டு அந்த வழியாக அந்த அங்கே போய் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான். அதற்கு அவள், நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீன்னு கேட்குறாப்புல. அதுக்கு அவள் வந்து, நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை தரேன் அப்படின்றாப்புல. சரி அப்படின்றாப்புல. ரைட், இப்போ நான் கதையாக சொல்லிடுறேன். இப்போ என்ன ஆகும்னா, இவர் வந்து புரியுதா, ஒய்ஃபு செத்து போச்சுங்கிறதெல்லாம் எவிடன்ஸ். ஒய்ஃபு இறந்தோடனே இவர் தனியாக இருக்கிறார் இல்லையா, ஃபீலிங் வருது, புரியுதுங்களா? அப்போது இது ஆழமாக பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு புருஷன் இறந்து போச்சு, இவன் பையனை தான் கெட்டணும். அந்த அம்மா கல்யாணமே பண்ணாமல் காத்துக்கிட்டு இருக்கு, சரியா? அது வாலிய பிள்ளை, இது வயசுக்கிட்ட கிழவை, புரியுதுங்களா நான் சொல்கிறது? கிழட்டு பைய ஆமாம், யூதா கோத்திரத்துக்கே தலைவர் அவர், வயசான ஆள், சரிங்களா? அவரை குறை சொல்லலை, இந்த இடத்துக்கு நம்ம யோக்கியம் கிடையாது சொல்கிறேன். வயசான ஆள் இவர் அந்த அம்மாவுடைய நிலைமையை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பெரிய பையன் ஆகிட்டான், எனக்கு உன் பிள்ளை, என் பையனை கட்டித்தர விருப்பம் இல்லைம்மா, என் தலைமுறை எப்படியும் போயிட்டு போட்டு, நீ ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிடலாம் இல்லையா? ரூத்துக்கு அவங்க மாமியார் அப்படி தானே சொல்லிச்சு, நீ போய் நல்ல கல்யாணம் பண்ணி இருங்க. எத்தனை பேர் புரியுது? கையை தட்டி. இப்போ ரூத்துக்கு வாங்க. பைபிளை ஆழமாக படிச்சோன்னா அது இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் வெளிப்படுத்தி தரணும். ரூத்து ஒரு நெகமி ஒரு டயலாக் கூடும், இனி ஒரு பிள்ளை பிறந்து அவன் வளர்ந்து உங்களுக்கு கட்டித்தரவான்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக நம்ம நிறைய தடவை தியானிச்சிருக்கிறோம். எதுக்கு இந்த பொம்பளை இப்படி சொல்லுது, அதை நம்ம நக்கலாக கூட பேசியிருக்கிறோம். இன்னும் ஒரு பையன் பிறந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்னு நம்ம, இன்னும் ஒரு பையன் பிறந்து வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர வரைக்கும் அது நல்லாவாமா இருக்கும் அப்படின்னு சொன்ன நம்ம என்ன நினச்சோன்னா, அது நக்கல் பேச்சுன்னு நினச்சோம். அர்த்தம் இருக்குது. கையை தட்டி தேவன் எழுதுகிற எழுத்து ஒவ்வொன்றுலேயும் அர்த்தம் உடையது, புரியுதா? பைபிள் ஜீவன் உள்ளது, அதில் நிறைய ஆழங்கள் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறாராம். கையை தட்டி. அதனால தான் நாம் ஆவிக்குரியவர்கள். மற்ற பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா உட்காந்து தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே நீங்கள் கேட்க கேட்க கர்த்தர் வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். ஏன்னா நாம் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழ்கிறோம். இப்போ பாருங்கள், இது ஒரு வழக்கம் அவர்களுக்கு. அப்போது நெகோமிக்கு இப்போ ரெண்டு பசங்களுடைய பசங்க செத்துட்டாங்க. இப்போ அந்த ஜெனரேஷன் காப்பாற்றப்படணும் அப்படின்னா இவங்க பையன் வளர்ந்து வர்ற வரைக்கும் ரூத்து காத்திருக்கணும், புரியுதுங்களா? இவருக்கு வேறு கல்யாணம் ஆகி வேறு பிள்ளைகள் பிறந்து வர்ற வரைக்கும், பிள்ளைகள் இருந்தால் வளர்ந்து வர வரைக்கும் காரணமாக காத்திருக்கணும். ஆனால் நெகமிக்கு புருஷனும் கிடையாது. இந்த அம்மா இனி போய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு, அதனால் நீங்கள் போங்கம்மான்னு மனசார அனுப்பி வச்சிச்சு. எப்படி? அது அக்கறை உள்ள மாமியார். அதனால தான் அந்த மாமியார் கூட இந்த அம்மா போயிட்டு கையை தட்டி, என்ன எங்களுடைய நலனை நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் எங்களுடைய நலன் மேலே அக்கறையாக இருந்தாப்லையே, நீங்கள் மாமி கூடயே போகிறேன், என்ன நல்ல உள்ளம் அப்படின்னு போயிட்டு, புரியுதுங்களா? அப்போது இவன் பாருங்கள், அந்த மருமக அப்படி இருப்பாளே, கஷ்டப்படுவாளே, நமக்கு இவ்வளோ வயசாயிட்டு நமக்கே அந்த உணர்ச்சிகள் இருக்குது. அப்போ அந்த பிள்ளை இளம் வயது இல்லையா, நம்ம பையனையும் கொடுக்க மாட்டோன்னு பிளான் எப்போ போட்டான், அப்போவே போட்டான். அப்போ முதல்ல சொல்லி, அம்மா எனக்கு பயமாக இருக்குது சொன்னால் அந்த அம்மா வேறு யாரையா போய் கல்யாணம் பண்ணிட போகுது, புரியுதுங்களா? என்ன கொள்ளையா போகிறாங்க கிடையாது. பட் ஆனால் பாருங்கள், ரூத்து விஷயத்துலேயும் பாருங்கள், உரிமை உள்ள ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட கேட்பாங்க, முடியுமா முடியாதுன்னு சொன்னான்னா பாதரட்சை கலத்திட்டு போட்டு போ, நான் கட்டிக்கிறேன்னு கட்டுவாப்பில்ல இல்லையா? அதனால் சாய்ஸ் தான், அங்கே போர்ஸ்லாம் கிடையாது. கேட்டால் எனக்கு இல்லை என்னால் முடியாதுன்னா வேற ஒரு பையனை பார்த்து கட்டிட போகிறாங்க. அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு இவர் மட்டும் பொம்பளை சொக்க கேட்குது. இப்படி தான் இருப்பாங்க ஆம்பளை ஆட்கள். ஆண்டவரை அறியாதவங்க சொல்லுங்கள், கர்த்தர் அறியாட்டா இப்படித்தான் இருப்பாங்க. ஆணும் அப்படி தான், பெண்ணும் அப்படி தான். சரி, இப்போது இவர் என்ன பண்ணுறாரு, நீ என்னோடு சேர்றியான்னு அந்த அம்மா பார்த்துச்சு, இது வேறு வழியே இல்லை, பெசாட்டில் இவரை கல்யாணம் பண்ணிட வேண்டியதான், இவன் தான் நம்மளை ஏமாத்தினா, நமக்கு வேறு வழி இல்லையே பொழப்பில்லை அப்படின்ட்டு ஓகே வரேன்னு போயிட்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது ரகசியமாக தான் இருக்கும், சேர்றது இருட்டில் தான் சேருவாங்க. அப்போ யார் என்னென்னலாம் டீட்டெயிலாம் தெரியாது, அதனால தான் அவன் யாருன்னே தெரியாது. இப்போது எல்லாம் முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துருவாங்க. இவர் கிளம்பிடுவார். அதுக்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு போயிடுவார், சரிங்களா? இல்லை, ஆட்டுக்குட்டியை கொடுக்க மாட்டார். இப்போ பாருங்கள், என்ன வேணும்னா ஒரு வெள்ளாட்டுக்குட்டியே அனுப்புகிறேன் என்றான்.
சரிங்களா? ரைட், நல்லா புரிஞ்சுக்காங்க. வெள்ளாட்டை தரமா அப்படின்றாப்புல. அப்படியா? இப்போ இவர் என்ன பண்ணுவார், போயிட்டு தான் அனுப்பணும், சரியா? நீங்கள் அனுப்புகிற வரைக்கும் எனக்கு ஏதாவது அடையாளம் தாங்கன்னு இவனுடைய பொருட்கள் சிலதை வாங்கி வச்சிரும், சரிங்களா? அதுக்கு அவர் அனுப்புவளவும் ஒரு அடமானம் கொடுப்பீரோ அப்படின்னு பார்ப்பல. அப்பொழுது அவன், நான் உனக்கு அடமானம் என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரம், உம்முடைய ஆரமும், உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றான், சரிங்களா? இதெல்லாம் எவிடன்ஸ். ஆதார் கார்டு மாதிரி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடிலாம் தந்துட்டு போங்கன்ற மாதிரி வாங்கி வச்சாச்சு. எவிடன்ஸை வாங்கி வச்சுட்டு இவன் போனவன் தான், சரிங்களா? இப்போ இவன் முக்காடை கலந்து போட்டு கைமை பெண்ணுடைய அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டால். யூதா அந்த ஸ்திரத்திலிருந்து அடமானத்தை வாங்கிட்டு போயிட்டான். அங்கே ஊருக்கு போயிட்டான். தன் சிநேகிதன் கையில் வெள்ளாட்டு குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவன் அவளை காணாமல் அவ்விடத்தை விட்டு அங்கே போயிட்டான், சரிங்களா? நல்லா கவனிச்சுவாங்க. போயிட்டான். உடனே அது தாசின்னு நினச்சிட்டாங்க. இங்கேருந்து ஒரு தாசிங்கன்னு, இங்கே தாசியே கிடையாது அப்படின்றாங்க, சரியா? ரைட், நல்லா புரிஞ்சுவோம். இப்போது இவர் போயிட்டார் இல்லையா? இப்போ இந்த அம்மா குழந்தை உண்டான அந்த செய்தி காட்டு தீயாக பரவுது. இவருக்கு ரோசம் வந்துட்டு, என்ன என் பேரையை கெடுத்துட்டாளே அப்படின்ட்டு அவளை பிடிச்சிட்டு வாங்க, அவளை கண்டந்தனமாக வெட்டி கொலை பண்ணாமல் விடக்கூடாதுன்ட்டு இவன் பிடிச்சிட்டு வர சொல்லிட்டான். அவள் கேட்குற மாமனார், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா யார்? நீ வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? எங்கள் குடும்பத்து பேரை கௌரவத்தை கெடுக்கிறியா? ஆமாம், ஒன்றும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா யார்? சொல்லு அப்படின்றாங்க. உடனே அவர், எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் அவருடைய அடையாளம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு கொடுத்தோன்னு தான் தெரியுது இவனுடைய அடையாளம். அப்போ அவன் தன் தவறை உணர்ந்து அவளை திருமணம் செய்து கொண்டான், சரிங்களா? இன்றைக்கி படம் இங்கே முடியுது, சரியா? கர்த்தர் நல்லவர், ஆமென். அவன் யூதா, இவள் கையை தட்டி இன்றைக்கி இந்த மெசேஜோடு முடிப்போம். யூதா அவைகளை பார்த்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து, என்னிலும் இவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமல் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவர் கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் பிறந்தன, சரிங்களா? கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆமாம், தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாரேஸும் ஏன் இதை சொல்ல வரேன்னு அடுத்து இதோட முடிச்சிடுவோம். பாரேஸ், சேராவா அவன் பேர்? ஆமேன், சேரா. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆட்கள் நான் சொன்னேன் கண்ணை மூடிட்டு பேர் வைக்கிறது. ஆண்டவரே ஒரு பேர் தாங்கப்பா அப்படி எடுத்தோன்னா பாரேஸ், வாவ் பாரேஸ் சூப்பராக இருக்கு. இப்படி நிறைய பேர் வச்சுருக்காங்க. பாரேஸ் இருக்குது தெரியுமா? பாரேஸ் ஸ்டைலாக சூப்பராக இருக்குன்னு. கடைசியில் பார்த்தா தெரியுது சின்ன பின்னமாகி சிக்கி சீரழிஞ்சு பிறந்த பிள்ளை. புரியுதுங்களா? ஆமாம், இப்படி பேரை வச்சுட்டு தெரிகிறாங்க. சரி, அதனால தான் அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். கண்ணை மூடிட்டு பைபிளில் பேர் எடுத்துடாதீங்க. ஆமாம், எவன் சொன்னாலும் பேர் எடுக்காங்க. நீங்கள் உட்காந்து ஒரு பேரை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஓகே, கண்களை மூடி. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. இந்த அம்மா பாருங்கள், அவளுக்கு அங்கு நீதி செய்யப்பட்டது. ஆமேன், விடலை. ஆமாம், என் தலைமுறை வர்த்திக்க பண்ணணும். கையை தட்டி, எனக்கு பிள்ளை இல்லாமலாம் போகக்கூடாது, என் குடும்பம். புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம், இந்த அம்மாவுக்கு குடும்பம் வேணும் இல்லையா? ஜெனரேஷன் வேணும் இல்லையா? என் குடும்பம் பெருகணும், என் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது. நான் போகிறதுக்கு முன்னாடி என் ஜெனரேஷனை இங்கே உண்டாக்கிட்டு போகணும். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதமே, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள், நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் என்றார். அப்படி தான் இருக்கணும். பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையினால் 2 குழந்தை சார். கையை தட்டி நெடுநாள் காத்திருந்தது. ஆமாம், கஷ்டத்தோடு இருந்தது. கடைசியில் பார்த்தா கர்த்தர் 2 குழந்தைய கொடுத்துட்டார். ஆமேன், கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்ல கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி. எந்த பேராக இருந்தாலும் சரி, நம்ம மனசு தான் காரணம். தேவன் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டாராம், எதுவுமே தீட்டானது கிடையாது. ஆனால் ஒன்றும் தெரியாத பைபிளை அறகுறையாக படிச்சுட்டு இருக்கிறவங்க பேரை கேட்டோன்னே தெரியுமா இது தெரியுமா அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர் நல்ல பேர், 2வது வைக்க தகுதியான பேர். ஏன்னா அவங்க அம்மா போராடி அந்த பசங்களை பெற்றெடுத்திருக்காப்புல, அதுக்கு நியாயம் கிடச்சிருக்காப்பல். என்னிலும் நீதியானவனு ப்ரூஃப் ஆகிட்டு இல்லையா? அவர் யோக்கியமாக தான் பெற்று எடுத்துருக்கிறாப்புல. புருஷனை இழந்தவனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் இல்லையா? யோக்கியமாக தான் பெற்று எடுத்துருக்கிறாப்புல. ஆனால் பைபிள் தெரியாத அறகுறையாக தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக
பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, நல்ல பேரை எடுத்துருங்க, யோசிப்புன்னு வைங்க, யாரு கேட்க போகிறா? சரிங்களா? ஓகே. நல்ல தகப்பனே, அப்படி எங்களை ஆசீர்வதித்து வைத்துக்கிறக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, பிசாசு சரி, சத்துருக்கள், ஆமேன், எந்த இடத்துல எங்களை அமிழ்த்தணும், எங்களுக்கு நியாயம் முறைகேடு செய்தாலும் சரி, ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு நீதி செய்கிற தேவன், உங்கள் நீதி நியாயமான முறையில் இருக்கும். அப்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிற தேவன். அப்படி தான் எங்களை நீங்கள் இது வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே எங்கள் வாழ்க்கையோடு அப்படியே இணைந்திருப்பதற்காக நன்றி. தேவையான கர்த்தர் எங்களுக்கு சொல்லித்தந்த வெளிப்படுத்தின சத்தியங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம நேரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். எத்தனை பிரயோஜனமாக இருந்தது? ஓகே, God bless you. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. God bless you. கர்த்தர் நல்லவர்.